மகிமா, இன்னைக்கு ஆபீஸ் போலையா? தேவையில்லாம யாரும் என்கிட்ட பேசுவானு. என்னது கேட்கல? நான் ஆபீஸ் போனா உனக்கு என்ன, போலன்னா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. பாடுறா கோத்த. இப்போ என்ன அமௌண்ட் ரெடி ஆகலையா? ஆமா ஆகலை, இப்ப என்ன அதுக்கு? மகிமா, நான் சொல்றத நல்லா கேளுங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது. நம்ம காசு கொடுத்து காசு வாங்கி அப்படி ஒன்றும் பிசினஸ் பண்ண வேணாம். இப்பதானே புதுசா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிசினஸ் அப்புறம் பார்க்கலாம். அம்மா தாயே, நான் உன்கிட்ட ஒன்றும் ஃப்ரீ அட்வைஸ்லாம் கேட்கல. ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா மூடிட்டு கிளம்பு. என்ன கோவம்? இப்போ என்ன அமௌண்ட் கொடுத்தா சரியாயிடுவீங்களா? சரியாயிடுவேன். என்ன ரியாக்ஷன் இது? அதை விடு, தரியா? அனுப்புறேன். 5 லட்சம் கண்டிப்பா வந்துரும்ல? கண்டிப்பா வந்துரும். அப்படி வரலன்னா என் தலையை வேணாலும் அடமானம் வச்சுக்கோ. ஆமா, ரொம்ப காஸ்ட்லியான பொருள், வச்ச உடனே காசா கொடுப்பாங்க. அதான் ஜோக்குக்கு சிரிச்சிட்டேன்ல, அனுப்பிச்சு விடு. அனுப்புறேன். அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் நிக்கிலா. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பிசினஸ் பண்ண போறோம்? யாருக்கு தெரியும்? இனிமேதான் யூடியூப் பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். போச்சுடா, இவ்வளவு நம்பி 25,000 கொடுத்தோமா? இது ஸ்மால் சூப்பர் மார்க்கெட், க்ளோதிங் ஸ்டோர், ஹோட்டல், டீ ஷாப். என்னங்க இன்னைக்கும் நோட்டும் கைமா உட்காந்துருக்கீங்க, தூங்கலையா? அது இல்லை நிக்கிலா, பிஸ்னஸ் பண்ண போறோம். ஆனா என்ன பிஸ்னஸ் பண்ண போறோம்னு தெரியலன்னு சொன்னல, அதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஹை, என்னது இது? ராஜாராணி விளையாட போறோமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஜாலி. ஹே அரமெண்டல், இது அது கிடையாது, இது வேற. என்னது? என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கேன். இதுல எது செலக்ட் ஆகுதோ அந்த பிஸ்னஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஓ, அப்படி என்னெல்லாம் எழுதிருக்கீங்க? டீ ஷாப், ஹோட்டல், க்ளோதிங் ஸ்டோர், ஸ்மால் சூப்பர் மார்க்கெட். அடடே, ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம ஏன் பேசாம எல்லா பிசினஸையும் பண்ணக்கூடாது? சப்போஸ் ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இன்னொன்னுல இருந்து நம்ம போட்டதெல்லாம் எடுத்துடலாம்ல. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா 5 லட்சம் பத்தாதே. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ வேணா 5 லட்சம் கொடு, இன்னொரு பிசினஸையும் சேர்த்து ஆரம்பிக்கலாம். என்ன ஐடியா கொடுத்தா நம்ம பக்கம் திரும்புறாங்க? ஏங்க, நான் தான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா நீங்களும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ப்ராப்பரா பண்ணுவோம், அப்பதான் அதுல வின் பண்ண முடியும். என்ன நான் சொல்றது? காசுக்கு துணைக்கு சமாளிக்கிறேன். சரி, குளிக்க போடுங்க. ஏங்க, டீ ஷாப்னு வந்திருக்குங்க. ஹே, அன்னைக்கே சொன்னல, ஞாபகம் இருக்கா? அப்போ அதே மாதிரி மேகி டீ ஸ்டால் ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பர். சரி, நீ நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுடு, நம்ம போய் கடையில எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடலாம். அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் நம்ம பக்கம் திரும்பலையேன்னு. வரேன், வேற என்ன பண்றது? செல்லக்குட்டி தூங்குங்க. இல்ல அங்கிள், நானே இப்பதான் புதுசா ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இல்லம்மா, நீ சொல்றதுதான் கரெக்ட். பிசினஸ் பண்றதா நல்லது. என்ன இவர் மூளைய கழுவுறாரு? கரெக்ட் தான் அங்கிள், ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய செலவாகுமே. மறுபடியும் பிசினஸா? யாருங்க மூளைய கழுவுறது? போன்ல யாரு? என்னம்மா, யாருமா அது? என்ன பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க போல. அப்படிலாம் இல்ல அங்கிள், என் ரூம்மேட் தான். அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா. ஓ, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்களா? ரொம்ப ஆமா அங்கிள். அப்ப அவங்க கிட்டயும் பிசினஸ்க்கு ஷேர் வாங்கு. ஸ்பீக்கர்ல போடு. பிசினஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கே. என்னம்மா பயம் உனக்கு? உனக்கு என்ன அமௌண்ட் தானே ப்ராப்ளம், அதை நான் உனக்கு தரேன். என்ன அங்கிள் சொன்னீங்க? கேட்கல. நீ பிசினஸ் பண்றதுக்கு நான் உனக்கு அமௌண்ட் தரேன்னு சொன்னமா. எவ்வளவு அங்கிள் தர முடியும்? என்ன, ஒரு 5 lakhs ரெடி பண்ண முடியும். ஓகேவா உனக்கு அது? சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. 1 year ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணி சேர்த்து வச்ச காசை வச்சு மேகி டீ ஸ்டால் ஓபன் பண்ணி அந்த கேஷ் கவுண்டர்ல கால் மேல கால் போட்டு உட்காருவேன். அதை நீ பாப்ப. என்னங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. சரி ஓகே அங்கிள், நீங்க எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. அது என்னன்னா, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். என்னாச்சு அங்கிள், என்ன சிக்கல்? நீ ஒரு 25K அனுப்புமா. அது இங்க ஒருத்தர் நான் கொடுத்துட்டுனா அவர் ஒரு 5 lakhs எனக்கு கொடுப்பாரு. மொத்தமா நீ 5,25,000 ரிட்டர்ன் வாங்கிக்கோமா என்கிட்ட. 25,000? ஆமாமா, அதான் 5 லட்சம் வருதுல்ல. வேணாம்,
சரிங்க அங்கிள், நான் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஈவினிங்குள்ள 25,000 அனுப்பிடுமா. அந்த 5 lakhs நான் ரெடி பண்ணி உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அங்கிள் 5 lakhs கண்டிப்பா வந்துரும்ல? பணத்துக்கு நான் கேரண்டிமா. சரிங்க அங்கிள், நான் வச்சிடுறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிசினஸ்க்கு காசு தரேன், உங்ககிட்டயே காசு கேக்குறேன், அதுக்கும் சரின்னு சொல்றீங்க. ஓஹோ, 5 லட்சம் அவர் தரேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லுங்கன்னு யார் சொன்னா? நீ தானே சொன்ன. அது அமௌண்ட் வருதுன்னா வர காசு யாரா வேணாம்னு சொல்லுவாங்களா? அதான். அதேதான் நானும் சொல்றேன். நம்மள நம்பி யாராச்சும் 5 லட்சம் தருவாங்களா? ஒரு ஆடு தானா வந்து நம்ம கிட்ட 5 லட்சம் தரேன்னு சொன்னா யாரு வேணாம்னு சொல்லுவாங்க? அதான் ஓகேன்னு சொன்னேன். கரெக்ட் தான். ஆனா அந்த ஆடு நம்மகிட்டயே காசு கேக்குதே. உங்களுக்கு அது ஏமாத்துற மாதிரி தெரியலையா? இங்க பாரு நிக்கலா, அவர் என்னோட அங்கிள். அப்படிலாம் என்ன ஏமாத்திர மாட்டாரு. அதுவும் இல்லாம சும்மா அவர் ஆடு மாடெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் ஆடுன்னு நானா சொன்னேன்? சரி, அதை விடு. எனக்கு ஒரு 25K ஜிபே பண்ணு. இது நான் தரணுமா? அதெல்லாம் தர முடியாது. அப்ப நீ என் பிசினஸ் பார்ட்னர் இல்லையா? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வேற யாரா ஆள் இருந்தா பாரு. ஓப்போ, இதுக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன். அதையும் பாக்க. என்ன நிக்கலா, டீ எப்படி இருக்கு? டீ சுமாரா தான் இருக்கு. இந்த டீக்கு 15 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதான் பாத்தியா, சுமாரா இருக்கிற டீக்கே இந்த கடையில இவ்ளோ கூட்டம் இருக்குன்னா, இதே நம்ம ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவண்டி கடையில டீ ஸ்டால் போட்டு சூப்பரான ஒரு டீயை கொடுத்து 12 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும்? சூப்பருங்க, செம்ம ஐடியா. பேசாம அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு சும்மா கேட்டு வாங்க. நானா? சரி, நான் போய் கேக்குறேன். போ போ போ. அண்ணா, டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றிமா. இந்த கடை ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஆச்சு? சாரிண்ணா, நான் ஏதோ தெரியாம கேட்டேன் நினைக்கிறேன். என்ன நிக்கலா, டீ எப்படி இருக்கு? நான் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணேன். உன்னை யாரு காஃபி ஆர்டர் பண்ண சொன்னா? நம்ம என்ன டீ காஃபி குடிக்க வாங்க வந்திருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. சரி, காஃபியாச்சும் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அப்போ அந்த ஓனர் கிட்ட போய் இந்த கடை எப்படி ஆரம்பிச்சாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. என்னது நானா? ஆமா, நான்லாம் போக மாட்டேன், நீங்க போங்க. போன கடையில நான் தானே போய் விசாரிச்சேன். இந்த கடையில நீ போய் விசாரி போ. என்னங்க இப்படி பண்றீங்க? போ, போயிட்டு வா. போற. என்ன என்னாச்சு? இந்த மாதிரி கடை செட் பண்ணணும்னா குறைஞ்சது 7 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்றாரு. என்ன 7 lakhs-ஆ? ம்